என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். ராஜ்கமல் நிறுவனம் தயாரிக்கும் படங்களில் வாய்ப்பு வாங்கி தருவதாக வரும் அறிவிப்புகளை நம்ப வேண்டாம் என அந்த நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்கும் திரைப்படங்களுக்காக எந்த ஒரு காஸ்டிங் ஏஜென்ட்டுகளையும் நியமிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளது. எனவே தங்களது படங்களில் வாய்ப்பு வாங்கி தருவதாக வரும் செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும் தங்கள் நிறுவனத்தின் பெயரை அனுமதியின்றி பயன்படுத்தி மோசடிகளில் ஈடுபடுவோர் மீது சட்ட ரீதியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது. டெல்லியில் 91,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதால் 2,39,00,000 சுற்றுச்சூழல் துறை அதிகாரி பறிகொடுத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. டெல்லி மாசு கட்டுப்பாட்டு குழுவின் மூத்த சுற்றுச்சூழல் பொறியாளர் லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. தொடர்ந்து 91,500 ரூபாயை லஞ்சமாக பெற்றபோது சிபிஐ அதிகாரிகள் அவரை கையும் களவுமாய் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த அதிகாரியின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் அப்போது 2,39,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்ட காட்சிகள் வெளியாகி இணையத்தில் தற்போது வைரலாகி வருகின்றன. சென்னை அபிராமபுரத்தில் உள்ள தனியார் பள்ளிக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரில் வெடிகுண்டு மிரட்டல் வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக பள்ளி நிர்வாகம் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். 3 மணி நேர சோதனைக்கு பிறகு மிரட்டல் போலி என்பது தெரியவந்தது. சமீப காலமாய் சென்னையில் உள்ள பள்ளி, கல்லூரிகள், கோயில்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டு வரும் நிலையில் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தற்பொழுது கோரிக்கை எழுந்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்காக கேட்கப்பட்ட கேள்விகள் பாதுகாப்புக்காகத்தானே தவிர தடுக்கும் நோக்கில் இல்லை என அமைச்சர் முத்துசாமி விளக்கமளித்திருக்கிறார். ஈரோடு மாவட்டம் நஞ்சனாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு குறித்து முன்வைக்கப்பட்ட 21 கேள்விகள் என்பது மாநாட்டை தடுக்கும் நோக்கத்தில் இல்லை என்று கூறிய அவர், முந்தைய காலகட்டங்களில் நடைபெற்ற மாநாடுகளின் போது ஏற்பட்ட பிரச்சனைகளைப் போல் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் என்றும் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க மத்திய அரசு ஒத்துழைக்க வேண்டும் என அமைச்சர் துரைமுருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் 600 மகளிர் சுய உதவிக் குழுவில் உள்ள 8,000 பெண்களுக்கு 66 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வங்கி கடன்களை அமைச்சர் துரைமுருகன் வழங்கினார். மாவட்டந்தோறும் முதியோர் இல்லம் கட்டுமாறு தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடியைச் சேர்ந்த அதிசயகுமார் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் மாவட்டந்தோறும் ஆதரவற்றோர் முதியோர் காப்பகம் அமைக்க உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது சட்டப்படி மாவட்டத்தில் ஒரு முதியோர் இல்லமாவது அரசால் நடத்தப்பட வேண்டும், ஆனால் அதன்படி நடத்தப்படவில்லை என நீதிபதிகள் குற்றம் சாட்டினர். தனியார் தொண்டு நிறுவனங்களால் முதியோர் இல்லங்கள் நடத்தப்படுவது விதி மீறும் செயல் என்று கூறிய நீதிபதிகள் அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு முதியோர் இல்லத்தையாவது கட்டுமாறு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். பட்டியலின மாணவர்களுக்கான ஸ்ரேஷ்டா தேர்வு குறித்து விளம்பரப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மத்திய அரசு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. பட்டியல் இனத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு தரமான உண்டு உறைவிட உயர்தர கல்வியை வழங்கும் நோக்கில் ஸ்ரேஷ்டா தேர்வு மத்திய அரசால் நடத்தப்படுகிறது. இதற்கான அறிவிப்பு இணையதளத்தில் வெளியிடப்பட்டு அதன் மூலமாகவே விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன. அதிகமான மாணவர்கள் பயன்பெறும் நோக்கில் இந்த தேர்வு குறித்து விளம்பரப்படுத்த வலியுறுத்தி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடுக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி ஸ்ரேஷ்டா தேர்வு குறித்து விளம்பரப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மத்திய அரசு அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்தது. அபுதாபி இந்தியா இடையே அணுசக்தி மற்றும் பெட்ரோலிய துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. 2 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்திருக்கும் அபுதாபி பட்டத்து இளவரசர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். அப்போது அபுதாபி நேஷனல் ஆயில் கம்பெனி மற்றும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது.
மேலும் எமிரேட்ஸ் அணுசக்தி நிறுவனம் மற்றும் இந்திய அணுசக்தி கூட்டுறவு லிமிடெட் நிறுவனங்கள் இடையேயும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. தொலைத்தொடர்பு, வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடியும் அபுதாபி இளவரசரும் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. டெல்லியில் ஜனவரி 1ஆம் தேதி வரை பட்டாசு உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் அடிக்கடி காற்று மாசுபாடு ஏற்படுவது வழக்கம். இந்நிலையில் எதிர்வரும் குளிர்காலத்தில் காற்று மாசுபாடு ஏற்படுவதை தடுக்க டெல்லி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி வரை பட்டாசு உற்பத்தி, விற்பனை மற்றும் பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவை கடுமையாக அமல்படுத்த டெல்லி காவல்துறை மற்றும் மாசு கட்டுப்பாட்டு குழு வருவாய்த்துறையுடன் இணைந்து செயல் திட்டம் தயாரிக்கப்படும் என சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கோபால் ராய் தெரிவித்துள்ளார். வேட்டையன் திரைப்படத்தின் முதல் பாடலான மனசுலாயோ வெளியாகியுள்ளது. ஞானவேல் ராஜா இயக்கத்தில் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், மஞ்சு வாரியார் உள்ளிட்ட நடித்துள்ள வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்நிலையில் அப்படத்திலிருந்து முதல் பாடலான மனசுலாயோ பாடலை படக்குழு தற்போது வெளியிட்டுள்ளது. அனிருத் இசை அமைப்பில் AI தொழில்நுட்பம் மூலம் மலேசியா வாசுதேவன் குரலில் இந்த பாடல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மலேசியா வாசுதேவனின் குரலுக்கு அவரது மகன் யுகேந்திரன் குரல் கொடுத்திருக்கிறார். மேலும் ரஜினிகாந்திற்கு கடைசியாக சிங்கம் ஒன்று புறப்பட்டதே பாடலை மலேசியா வாசுதேவன் பாடியிருந்த நிலையில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அவரது குரலில் பாடல் வெளியாகி ரசிகர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.